let's see the first problem. இந்த ரெண்டு சம் பார்த்துடலாம். ஒரு 12, 10, 12, 15 வரைக்கும் முடிச்சிடறேன். நான் இதோட சிலபஸ் வைண்ட் அப் பண்றேன். பெல்ட் டிரைவ் நான் நடத்தல. எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின் whenever we find time I will take a class. All of you please join me. அதோட கேவன் சிலபஸ் முடியும். சரியா? In a winch, the diagram நல்லா பார்த்துக்கோ. In a winch, the rope, winchனா என்ன? In a hill station, if you want to go up the mountain, you will have a winch. Okay, so in a winch, the rope supports a load W and is wound around a barrel 450 mm in diameter. So look at the diagram now. So the W is your load. ஒரு பெரிய பிரேக் ட்ரம் இருக்கு. இந்த பிரேக் ட்ரம்ல இப்போ நீ லேத்ல ஸ்டெப் டர்னிங் பண்ணனா பண்ணிருக்கியா? ஃபர்ஸ்ட் இயர்ல லேத்ல ஸ்டெப் டர்னிங் பண்ணிருக்கியா? ஒரு டயமீட்டர், ஒரு ஷாஃப்ட் இருக்கும். அந்த ஷாஃப்ட்ல வந்து let us say 100 mm diameter for a length of 200 mm, அப்புறம் 80 mm diameter for a length of 100 meter. அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கும் அந்த ஷாஃப்ட். அத மாதிரி இருக்கு இந்த புள்ளி. அந்த டயகிராம் நல்லா பாத்துக்கோ. பிரேக் ட்ரம்மோட டயாமீட்டர் வேற, அதோட சின்னதா ஒரு ஸ்டெப் ஷாஃப்ட் இருக்கு. ஓகே, are we connected? நான் பேசுறது கேக்குதா? I just got a phone call. ஓகே, ஸோ அதே மாதிரி அங்க இருந்து இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு. இதுதான் பிரேக் ட்ரம். இதுல தான் நீ வந்து பேண்ட் பிரேக் போட்டு பிரேக் பிடிக்கிற. லீவர் இருக்கு, லிஃப்ட் பண்ணி நிறுத்துற. இப்போ இந்த இடத்துல ஒரு ரோப் வைண்ட் பண்ணி, ஓகே, ஒரு வெயிட் இருக்கு. வெயிட் தொங்க விட்டுருங்க. இது 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ உனக்கு அந்த ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க, அதனால உனக்கு அது ஃபுல்லா முடியாது. ஸோ இந்த வெயிட் இப்போ என்ன பண்ணுவோம்? டிஃபால்ட்டா நீ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெயிட் கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கும். யுவர் வீல் வில் ஸ்டார்ட், யுவர் ட்ரம் வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். அப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணி இதை நிறுத்தணும். ஓகே, there is a limit to this weight. How much weight I can put here? என் பிரேக் பேண்ட அறுத்துட்டு கீழே போற அளவு வெயிட் போட்டோம்னா உன்னால இதை நிறுத்த முடியாது. இதை மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இதை மைண்ட்ல வச்சுட்டு கொஸ்டின் படிச்சாதான் கொஸ்டின் புரியும். புரியுதா? So by default, due to gravity, the weight will start moving downwards. So your entire thing will start rotating. Brake drumல நான் rope இந்த பேண்ட் பிரேக் போட்டு டைட் பண்றேன். டைட் பண்ணும்போது there is a maximum limit to the strength of the brake band. அப்போ இவ்வளவு வெயிட் தான் இதுல போட முடியும்னு ஒரு நீயே லாஜிக்கலா யோசிச்சு பாரு. இதுல ஒரு டன்னை தூக்கி வச்சு நீ சின்னதா நீ போட்டு பெல்ட் மாதிரி ஒரு பெல்ட் போட்டு நிறுத்த ட்ரை பண்ணா நிற்குமா? அறுத்துட்டு போயிடும். ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் வெயிட் ஐ கேன் புட் ஹியர்? தேர் இஸ் a limit on that. So this is the 2D representation of this thing. இந்த டயக்ராம் பார்த்தோம்னா உனக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் உனக்கு ரெக்கலெக்ட் ஆகணும். அதுதான் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோட பர்பஸ். புரியுதா? அதுதான் நீங்க இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிச்சீங்க. இட்ஸ் ஓகே, இட் வில் டேக் டைம். ஸ்லோவா தான் வரும் எல்லாம். அதனால தான் நான் 3Dல வரைஞ்சு காட்டுறேன். Right. Now let us read the question. In a winch, the rope supports a load W and is wound around a barrel 450 dia. இந்த சின்ன ஸ்டெப் ஷாஃப்ட் போட்டோம் பத்தி அது வந்து 450 dia. Okay. A differential band brake acts on a drum of 800 mm diameter. So in the brake drum oda diameter 800, which is keyed to the same shaft as the barrel. ரெண்டு ஒரே ஷாஃப்ட்ல இருக்கு. The two ends of the bands are attached to pins on opposite sides of the fulcrum of the brake lever at a distance of 25 and 100 mm from the fulcrum. Okay, so first is 25. So this is 25. This is 100. Okay, unless the diagram is given, நீ படிக்கும்போது எப்படி எடுத்துப்ப? A B ன்னு வரிசையா தான் எடுப்ப. So இது A, இது 25, இது 100 ன்னு எடுத்துப்ப. சரியா? ஆனா அப்படி மாத்தணும்னா செல்ஃப் லாக்கிங் ஆயிரும். அது சால்வ் பண்ணாதான் உனக்கு புரியும். சரியா? அந்த மாதிரி மாத்தணும்னா செல்ஃப் லாக்கிங் ஆகும். பிரேக் நெகட்டிவ் ஆன்சர் வரும் உனக்கு இந்த ரொட்டேஷனுக்கு. சரியா? ஸோ அது அப்படி செல்ஃப் லாக்கிங் ஆன்சர் வந்தா நீ மாத்திக்கோ. நீ பண்ண கன்சிடரேஷன் தப்புன்னு அர்த்தம். எக்ஸாம்ல கண்டுபிடிக்கிறதுக்கு வழி சொல்றேன். இஃப் திஸ் டயக்ராம் இஸ் நாட் கிவன் அண்ட் யூ ஆர் டேக்கிங், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஏபி, ஏ எது பி எது? இதுதான் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் தான். இதுதான் பி. ஓகே, ஸோ இவன் வந்து 25 100னா நம்ம ஏ 25 பி 100 தான் எடுப்போம். அப்படியே எடுத்து சம் போட்டே போனோம்னா உனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவா வரும். P into L equal to நெகட்டிவ் ஆன்சர் வரும். அப்போ அந்த பிரேக் செல்ஃப் லாக்கிங் ஆயிடும். கரெக்டா? ஆக்சுவலா செல்ஃப் லாக்கிங் கிடையாது. இந்த சம்ல இது செல்ஃப் லாக்கிங்னு சொல்லல, கூட்டல. செல்ஃப் லாக்கிங்னு அவனே சொல்லுவான். வெதர் இட் இஸ் செல்ஃப் லாக்கிங் கண்டுபிடிமா, இல்லைன்னா வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் செல்ஃப் லாக்கிங் கேட்பான். அப்படிலாம் எதுவுமே கொடுக்காததுனால நீ அப்படி சம் ப்ரொசீட் பண்ணிட்டு போய் நெகட்டிவ் ஆன்சர் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடு. தப்பு எங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏபி மாத்தி கன்சிடர் பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஓகே, நார்மலி in a differential band brake this will be larger than this. Otherwise you will end up with a self locking brake. இந்த இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வேல்யூ ஜாஸ்தியா இருந்தாதான் செல்ஃப் லாக்கிங் கண்டிஷன் வராம இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஸோ 25 100. ஸோ லார்ஜர் வேல்யூ இந்த இடத்துல போட்டுக்கோ, ஸ்மாலர் வேல்யூ இந்த இடத்துல போட்டுக்கோ.
The angle of lap of the brake band is 250 degree. So angle of lap of the brake band is 250 degree. Okay, so in the theta quotation. So you have to convert this into radians. And the coefficient of friction is 0.25. What is the maximum load W which can be supported by the brake when a force of 750 Newton is applied to the lever at the distance of 3000? L is 3000. Okay, so 750 Newton is your capital C load you are applying from the fulcrum. Question என்ன W எவ்வளோன்னு கேட்குறான், எவ்வளோ வெயிட் இதான் இந்த விஞ்சால சப்போர்ட் பண்ண முடியும், இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ கிவன் டேட்டா. ஸோ டி கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோ, எதை இந்த கேபிள் வைண்ட் ஆர் ட்ரம், பிரேக் ட்ரம்மோட டயாவை ஸ்மால்னு வச்சுக்கோ. நம்பர்ஸ் பெருசா இருக்கு சின்னதா இருக்கு கேபிட்டலா போடுறான் அப்படி பார்க்காத, நமக்கு ஸ்மாலா தான் பிரேக் ட்ரம் ரேடியஸ். இன்னொன்று கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கோ, விச் யூ டோன்ட் ரியலி ரிக்வயர். ஓகே, ஸோ OB ஈக்குவல் டு 25, OA ஈக்குவல் டு 100. அதுதான் இந்த டிஸ்டன்சஸ், distance perpendicular distances from the fulcrum. Line of action of tension 2 is 100 mm away from the fulcrum point, perpendicular distance சரியா 100. அதே மாதிரி இந்த perpendicular distance 25, tension 1 இது. ஓகே, ஸோ theta is 250 degree. இப்போ இதுல வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுன்னு அவன் சொல்லவே இல்லை, நீயா கண்டுபிடிச்சிக்கலாம். இது கீழே போனா இது கண்டிப்பா கிளாக் வைஸ்ல தான் இருக்கும், கரெக்டா? ஓகே, that we can easily find out. So theta is 250 degree, convert into radians 4.364, right? Since OA is greater than OB, therefore operating force will act downwards. Okay, இல்லனா என்ன இதுக்கு மீனிங் என்ன இந்த சென்டென்ஸ்க்கு? இப்போ இங்க கம்மியா வச்சு இங்க ஜாஸ்தியா வச்சுனா அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும் பிரேக் நிறுத்துறதுக்கு. First of all, let us consider that the brake drum rotates in clockwise direction. சொன்னேன் இல்லையா, வெயிட் புல் பண்ணிட்டு கீழே போனா கண்டிப்பா clockwise தான் ரொட்டேட் ஆகும். That's easily understandable. We know that when the drum rotates in clockwise direction, the end of the band attached to A will be the slack. கரெக்ட், clockwise என்ன ஆகும், டென்ஷன் 1 தான் டைட் சைடு, இந்த பாயிண்ட் B ல வந்து ஜாயின் ஆகுது, அங்க டைட் சைடு slack side you can easily understand. Always represent tight side as T1. Okay, so clockwise rotation na இந்த பக்கம் tight side, இந்த பக்கம் slack side. So this is your tight side. Okay, so அந்த tight side T1 நான் represent பண்ணிக்கிறேன், will be the slack tension to slack side tension T2. The end of the band attached to B will be the tight side tension T1 as shown in figure. Now let us find out the values of tension T1 and T2. So go to the Euler's formula. Okay, so 2.3 log T1 by T2 equal to mu into theta. So the value I am getting, I am finding out the ratio between T1 and T2, which is 2.9, T1 equal to 2.98 T2. Theta. Yesterday I asked you to find out how to take anti-log. கண்டுபிடிச்சீங்க யாராவது? How to take anti-log. சும்மா கிளாஸ் வேடிக்கை பார்த்தீங்கன்னா பத்தாது, சரியா? நீங்க போட்டு பார்க்கணும். How to take anti-log, please find out today. ஒரு சின்ன ஒர்க், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 991 ms how to take anti-log நடிச்சா கூகுளில் வந்துட போகுது, பாரு. அந்த வேலை உனக்கு தான், நான் சொல்ல மாட்டேன். Find out how to take it. So T1 equal to 2.98 T2. Okay. Now taking moments about fulcrum point O. So நல்லா பார்த்துக்கோ எப்படி எடுக்கிறேன் மொமெண்ட்னு. 750. So downward force about the fulcrum point O, clockwise direction 750 into 3000 plus tension 1. Tension 1 நல்லா யோசிச்சு பாரு, drum இப்படி ரொட்டேட் ஆகுது, so tensionோட direction downward, so that is also clockwise. புரியுதா? so அதனால ரெண்டு ஒரே சைடுல ஈக்குவல் டுல இருக்கு. இன்னொன்று tension 2 I am taking in the other direction, அப்பதான் ஈக்குலிபிரியம் இருக்கும். so அது பிளஸ்ஸா மைனஸா எந்த டைரக்ஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா T1 T2 பேலன்ஸ் ஆகி தான் பெல்ட் இருக்கு, இல்லைன்னா அறுந்து போயிடும் பெல்ட். ரெண்டு எல்லாம் ஒரே டைரக்ஷனா இருந்தா பெல்ட் ஸ்லிப் ஆகி மேல நவர ஆரம்பிச்சிடும் பிரேக் மேல. புரியுதா இல்லையா ஏன் இங்க பிளஸ் வருதுன்னு? why T1 not T2 here? so the direction sense of rotation, so downward pointing force about the fulcrum point O, இந்த arrow mark அதோட டைரக்ஷன்லயே சுத்தி அப்படியே ரொட்டேட் பண்ணனா என்ன ஆகும், கிட்ட clockwise circle. அதே மாதிரி இந்த tension 2, இது tension 2 downward upward எப்படி கண்டுபிடிப்பார்? பிரேக் ட்ரம் இப்படி ரொட்டேட் ஆகுது, அப்போ நான் அது மேலே ஒரு பெல்ட்டை வச்சு இழுத்து பிடிக்கிறேன், அப்போ பெல்ட் எந்த பக்கம் ஸ்ட்ரெச் ஆகும், அதுவும் இப்படி தான் ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ டென்ஷனோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் அரௌண்ட் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அரௌண்ட் த ஃபல்க்ரம் பாயிண்ட். ஸோ இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன். எது ரெண்டும்? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தட் யூ ஆர் அப்ளைங் அண்ட் த டென்ஷன் T1 டைட் சைட் டென்ஷன் ரெண்டும் ஒரே டைரக்ஷன். ஸோ T2 இஸ் த அதர் டைரக்ஷன். ஸோ 750 into 3000 plus T1 into 2 ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருக்கிறத ஒரு சைடில் எழுதிக்கோ, ஈக்குவல் டு போட்டு அதர் டைரக்ஷன் இன்னொரு சைடில் எழுதிக்கோ. I am going to find out how much relationship between T1 and T2. Okay, so in this equation I can substitute T1 equal to 2.98 T2 அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டுரு. 2.98 T2 is 25,
T2 into 100 போட்டு T2 வேல்யூக்கு சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ T2 T1 T2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட ஈக்குவலன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் அப்படின்னா T2 is 88 into 10 power 3, T1 is 262 into 10 power 3 Newton. I think you understand. So this is equation 1, this is equation 2, substitute equation 1 into equation 2. So 2.98 T2 in the the entire equation will become a homogeneous T2 equation. Solve for T2, it comes around 88 into 10 power 3. அதுக்கப்புறமா இதே ஈக்குவேஷன்ல T2 வேல்யூ போட்டனா உனக்கு 2.98 into T2 you will get 262 into 10 power 3. So T1 T2 value கண்டுபிடிச்சது. Next we know that braking torque TB equal to T1 minus T2 into brake drum radius. This is general formula for all band brakes. Okay, so T1 minus T2 into brake drum radius மாத்தி இந்த radius இந்த cable wind or drum radius போட்றாங்க. So T1 minus T2 இப்பதான் கண்டுபிடிச்ச multiply the brake drum radius is 400 millimeterல போறதுனால unit should be in millimeter. Okay, so 69.6 into 10 power 6 Newton millimeter, or you want represent in meter, you can reduce 3 into 10 power 3 Newton meter. சரியா? So and the torque due to load W newtons. Okay, இது வரைக்கும் ஜெனரலா எப்பவும் போடுற சம் தான் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீ போட்டுருவ கடகடன்னு ஃபார்முலா படி போட்டுருவ. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, what is the maximum value of weight that the winch can support? எவ்வளவு வெயிட் ஜாஸ்தியா அதுக்கு மேல வெயிட் போட்டான்னா அந்த பெல்ட் அறுந்துடும், அந்த வெயிட் எவ்வளவுன்னு கேட்கறான். அது எப்படி கண்டுபிடிப்ப? அதுக்கு என்ன பண்றான், ஜெனரல் கன்சிடரேஷன். இப்போ வந்து இந்த டயக்ராம் நீ திருப்பி பாரு. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த வெயிட் வந்து இட்ஸ் புல்லிங் டவுன் and it is rotating the entire rope, entire drum against the braking force. கரெக்டா? இப்போ இந்த வெயிட்டால எவ்வளவு டார்க் கிடைக்குது எனக்கு? force into radius. கரெக்டா? இந்த force is equal to W. இது வந்து இந்த ரேடியஸ், இது இந்த 450 mm ட்ரம் இருக்குல்ல டயமீட்டர், அதுல பாதி, அதோட ரேடியஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த வெயிட்டால எவ்வளவு டார்க் வருதுன்னு கிடைச்சிடும். தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பிரேக்கிங் டார்க்கா இருக்கிறது தான் மேக்ஸிமம் கண்டிஷன். அதுக்கு மேல இந்த பிரேக்கால நிறுத்த முடியாது, அவ்வளவுதான். அந்த கன்சிடரேஷன் வச்சு W கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? ஸோ பிரேக் ட்ரம் அந்த கேபிள் வைண்ட் ஆகிற ட்ரம்மோட ரேடியஸ் இன்ட்டு 4. அந்த W எவ்வளோ, மேக்ஸிமம் W எவ்வளோ, அதான் கொஸ்டின். அது தெரியாது, அதை டபிள்யூனே வச்சுக்கோ. 225 இஸ் தி ரேடியஸ் ஆஃப் திஸ் கேபிள் ட்ரம். 450 mm டயமீட்டர் கேபிள் ட்ரம்னு சொல்லியிருக்கான், அதில் பாதி அந்த ரேடியஸ் எடுத்துக்கோ. மல்டிப்ளைட் பை தி வெயிட். வெயிட் இட் செல்ஃப் இஸ் அ ஃபோர்ஸ். யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் நியூட்டன். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு கன்வெர்ட் வெயிட் இன்டு அனதர் ஃபோர்ஸ். வெயிட் இட் செல்ஃப் இஸ் அ ஃபோர்ஸ். டைரக்டா டபிள்யூனே போட்டுக்கோ. W into 225 W நியூட்டன் மில்லிமீட்டர். Now compare this braking torque எவ்வளோ, 69.6. So அதை வந்து 225 ஆல டிவைட் பண்ணிட்டனா you will get the maximum weight. So 309 kN load this winch can support. புரியுதா எப்படி இது ரெண்டையும் கம்பேர் பண்றேன்னு? So now let us consider the brake drum rotates in anti-clockwise direction. அப்படியே ரிவர்ஸ் பண்றேன், anti-clockwise. Let us know அப்படியே அந்த டயகிராம் T1 T2 பொசிஷன்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும். போன டயகிராம் இந்த டயகிராம் பாரு, அவ்வளோ வேற எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஸோ டாப்ல T2 இருக்கு, அதாவது பாயிண்ட் ஏல T2 ஜாயின் ஆகுது, பில T1 ஜாயின் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ்க்கு ஐ எம் ஜஸ்ட் இன்டர்சேஞ்சிங் த பொசிஷன் ஆஃப் T1 T2. ஓகே, ஸோ இப்போ ஸ்லாக் சைடு வில் கம் இன்டு கால்குலேஷன் பிகாஸ் டைட் சைட் ரெண்டுமே வரும். T1 by T2 2.98 or T1 equal 2.98 T2. ஆல்ரெடி உனக்கு நீ அந்த ரிலேஷன்ஷிப் ஆயிலர்ஸ் ஃபார்முலால கண்டுபிடிச்சு வச்சிருக்க. T1 equal to 2.98 T2. அதை அப்படியே வச்சுக்கோ. Now we will take moment again and find out. Now taking moment about fulcrum point O. Okay, look at this diagram below. Now taking moment about the fulcrum point O, 750. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். T1 T2 பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க. ஓகே, ட்ரம் இப்படி போகுதுன்னா பெல்ட்டோட டென்ஷன் இப்படி தானே இருக்கும், இந்த பக்கம் புல் பண்ணிட்டு போகும். புரியுதா இல்லையா உனக்கு? இப்போ டைட் சைடு இதுதான் ஸ்லாக் சைடு. முன்னாடி மாதிரி டைட் சைடு ஸ்லாக் சைடு இடம் மாறிடுச்சு. ஆனா slack side is in the same direction as your drum rotation. Okay, so இது வந்து this will try to resist it. அதனால நம்ம என்ன பண்றோம், so 750 into 3000 plus T2 into 25 equal to T1 into 100. so முன்னாடி இப்படி இருந்த ஈக்குவேஷன் இது இந்த பக்கம் இருந்துச்சு, இது இந்த பக்கம் இருந்துச்சு, அது மட்டும் இடம் மாறிடுது, அவ்வளவுதான். மைனர் சேஞ்சஸ். if you go back to that equation and see, so T1 into 25 லெஃப்ட் சைடுல இருக்கு, T2 into 100 ரைட் சைடுல இருக்கு. நல்லா பாத்துக்கோ, இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டது கிளாக் வைஸ். 750 into 3000 plus T1 into 25 equal T2 into 100 இருக்கா? இப்போ நான் T1 T2 இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன், அவ்வளவுதான் ஈக்குவேஷன். இந்த இடத்துல T2 போட்டுறேன், இந்த இடத்துல T1 போட்டுறேன், ஆன்டி கிளாக்.
வேற எந்த சேஞ்சுமே இல்லை ஈக்குவேஷன்ல. செகண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் கண்டிஷனுக்கு புரியுதா? அவ்வளவுதான் மாத்திருக்க. T1 T2 இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். 750 into 3000 plus T2 into 25 equal T1 into 100. So from this again T2 T1 க்கு பதிலா அந்த Euler's equation ஈக்குவலன்ஸ் கொண்டு வந்து போட்டு T1 T2 value again you are finding. Clear? So T1 is 2.98 T2 அப்படின்னு இருக்கு இல்லையா? So இந்த T1 இருக்கிற இடத்துல இந்த என்டையர் ஈக்குவேஷன்ல T1 இருக்கிற இடத்துல 2.98 T2 போடுறோம். T1 க்கு பதிலா 2.98 T2. So 2.98 T2 into 100 minus எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் somehow I am solving this number right side வச்சுக்கிறேன். மீதியில left side கொண்டு போயிட்டு adjust பண்ணி T2 comes around 8242. So now I am substituting this T2 value in this equation. I am getting T1 24,561 Newton. Breaking torque is this much. Okay. This I am going to compare with W into capital R. And again I am finding out the value of W 29 kilonewton. Okay. From the above we see that maximum load can be supported by the brake is 309 kilonewton when the brake drum rotates in clockwise direction. அவ்வளவுதான் சம்ம முடிஞ்சு. இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? Any questions? Do you want me to repeat anything?